friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சாஃப்ட்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேக் செய்யறதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கூட 1/3 கப் மைதா, 1/3 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்த போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். 5 முட்டையோடைய வெள்ளை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். நம்ம விஸ்கால கூட ஹேண்ட் விஸ்கால கூட பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ணும்போதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை பீட் பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதை 4 போர்ஷனாக பீட் பண்ணுறப்பே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது போல் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முட்டையோடைய மஞ்சள் பகுதி இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 5 முட்டையோடைய மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கையிலேயே ஹேண்ட் விஸ்காலேயே நம்ம பண்ணலாம். அதில் பண்ணாலுமே இந்த அளவுக்கு நல்லா வரும். டைம் தான் டிஃபர் ஆகும். அவ்வளோதான், நம்மளுடைய வெட் இன்க்ரீடியண்ட்டும் ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே மாவு தயார் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போல் ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து முட்டையில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உடையாமல் நல்லா கேக் வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா கேக் அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்காது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் டிகாக்ஷன் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1/4 கப் தண்ணி கூட கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் குக்கிங் ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் எக்கு பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். நான் பேக்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக சாதா சால்ட் இதில் சேர்த்துக்கிறேன். மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சிடலாம். இதை மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இது போல் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். நான் வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் வச்சிடுறேன். இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த ஏர் பபிள்ஸ் இருக்குன்ட்டு. நம்ம முட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணி பண்ணதுனால இந்த அளவுக்கு இருக்குது. கேக் டின்னில் ஃபுல்லாக ஊற்றாதீங்க, இந்த அளவுக்கு கேப் விட்டு ஊற்றுங்க. ஏன்னா வந்து நல்லா பேக் ஆகுறப்போ மேலே வரைக்கும் வந்துடும் கேக்கு. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. எப்பயுமே கேக் மோல்டை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டேப் பண்ணிவிடுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் 40 to 50 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் ஆகட்டும். இப்போ 50 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டூத் பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வரணும். அப்போ நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க, கேக் ஒழுங்காக வராது. நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. இது போல் ஷார்ப் எட்ஜ் இல்லாத ஏதாவது ஒரு டூல் எடுத்துகிட்டு சைட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி தட்டினீங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. எதுவுமே ஒட்டலை அந்தளவுக்கு. பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்ட மெஷர்மெண்ட் படி என்னுடைய கேக் டின் வந்து 7 இன்ச்சு. ஸோ எனக்கு வந்து இதில் 2 கேக் கிடச்சிது. உங்களுக்கு 9 இன்ச் மோல்டாக இருந்தால் ஒரே கேக் கூட நீங்கள் இதில் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக்கு. நான் மேலே கொஞ்சமாக ஐசிங் சுகர் தூவிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் செரிஸ் வச்சிடலாம். நல்லா சூப்பரான சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.